உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு மேசம் முதல் மேனம் வரை 12 ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பத்தி பேச போறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடந்தது. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா சனி பகவானுடைய பிடியில நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிறதா அர்த்தம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா இப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப நம்மளுக்கு செஞ்ச பாவ புண்ணியங்களின் வாயிலாக அடிப்படையில், நம்முடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில், நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில், நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள், கோள்சார கிரகங்கள், இதனுடைய அடிப்படையில நம்மளுக்கு நடக்கிறது தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திகள் நம்மளுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? அது போக பாத்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள், கட்டளை இடப்பட்ட விஷயங்கள் சனி பகவானால் நமக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும். அப்ப எந்தெந்த ராசிகளுக்கு அந்த உயர்வான நன்மைகள் நடக்குது, அந்த உயர்வான உன்னதமான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த 12 ராசிகளுக்கும் நாம சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாவே இன்னைக்கு நாம பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது ஒரு பொற்காலம்தான். அந்த பொற்காலத்தை நாம எப்படி கையாளணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சொல்றோம். இப்ப சிம்மம் சூரியனுடைய வீடு, சனி பகவான். இந்த சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். இந்த 2 பேர்த்துக்குமே ஒரு போர்க்களமான வாழ்க்கை இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது அந்த சூரியனை வளர்வதற்கே வாழ்வதற்கே விடமாட்டாரு. இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னா இப்ப அது நடந்துட்டு இருக்குது. இது போக இந்த சூரிய பகவான் சிம்மம், அந்த சூரிய பகவானுக்கு ஆப்பட்டது நம்ம மேல இவங்க அன்பு வைக்க மாட்டாங்களா, நம்மளை இவங்க பார்க்க மாட்டாங்களா, நம்மளுக்கு இந்த பாசம் கிடைக்காதா இப்படிங்கிற ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த உண்மையான அன்போ பாசமோ இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு கிடைப்பதே இல்லை. ஏன்னா தன்னுடைய குடும்பத்திலேயே அப்பா மகன் இருப்பாங்கல்ல, மகள் அப்பா இருப்பாங்க. அந்த அப்பா மகள் அப்பாவை, அப்பா என்ன நல்லா நேசிக்கிறாரு, என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க மனசார சொல்ல முடியாது. அம்மாவையும் அதே மாதிரிதான். இந்த அம்மா என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு உண்மையான பாசம் கிடைக்குது அவங்க கிட்ட அப்படின்னு அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த மகளும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல இப்ப மனைவி இருக்கிறாங்க, கணவர் மேல பாசமா இருக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய மனைவி தான் எல்லாமே, என்னுடைய மனைவி சமைச்சு போட்டாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும், என் மனைவி தான் எனக்கு தாய்க்கு பின் தாரமா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியை சிம்ம ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா எங்கேயுமே சொன்னதில்லை. அந்த மாதிரி அன்போ பாசமோ அந்த மனைவி கிட்ட அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைச்சதில்லை. அதே சமயத்துல அந்த மனைவிக்கும் அதே மாதிரிதான் தன்னுடைய கணவர்னால நல்ல சந்தோஷமோ ஒரு அன்போ, கணவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, எனக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறாரு,
எங்களுக்குள்ள சண்டை சச்சரவே இல்லை, பிரச்சனையே இல்லை, நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு எந்த மனைவியும் 100க்கு 90 99% இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே இல்லை. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துலதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு வரைக்கும் வக்கர கதியில் இருந்துச்சு. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருந்தாங்க சனி பகவான். அந்த சனி பகவான் ஆப்பட்டது ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும். அந்த வக்கர காலத்துல சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கையில எது எது எல்லாமே நடக்க கூடாதோ அதெல்லாமே நடந்திருக்குது. தன்னுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியே நடந்து அந்த கொடுமையை அனுபவிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து பார்க்க போனா தன்னுடைய தொழிலை இழந்து தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சன்னியாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்களை ஆளாக்கிருச்சு. அப்ப அந்த வக்கர நிவர்த்தி ஆகப்பட்டது இப்ப இந்த நவம்பர் 16ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பொற்காலமாக மாறும். அது எப்படி சார் சொல்றீங்க? கண்டிப்பாக அந்த சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய கஷ்டத்தை செய்ய இயலாது, கஷ்டத்தை கொடுக்க இயலாது. அந்த கஷ்டத்துக்கு பதிலாக நீர் பிழைத்து போ அப்படின்னு அந்த சனி பகவான் கொடுத்த அனுபவத்தை வச்சு அந்த அனுபவத்தால நீங்க இதுக்கு மேல வாழ்ந்து நல்ல முறைக்கு வந்து செல்வாக்கா இருந்து செழிப்பாக இருங்க அப்படின்னு இந்த சனி பகவானை விட்டுட்டார். அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் ஆகி அந்த திருமணத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சவங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். தொழிலே இல்லாம இருந்தவங்களுக்கு, அந்த தொழில் செஞ்சு லாஸ் ஆனவங்களுக்கு, ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுக்கும். அப்ப இன்னைக்கு ராஜா மாதிரி சம்பாரிச்சு சாதிச்சு, அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது, அவங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சது, அந்த சொத்துக்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த பீரியட்ல சிக்கி மாட்டி சின்னாபண்ணமாகி எல்லா சொத்தையுமே இழந்து இன்னைக்கு நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா, நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன், எனக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா எங்க தாத்தா எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க, அத்தனை சொத்தும் இன்னைக்கு எனக்கு போயிருச்சு. நான் தவறான வழியில போனேன், அது எல்லாமே தவறான வழியிலேயே போயிருச்சு. இனிமேலாவது எனக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குமா? என்னுடைய தப்பை நான் உணர்ந்துட்டேன். நான் எந்த வழியில போகணும், எதை செய்யணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற இப்ப நம்ம தெளிவா நான் தெரிஞ்சுட்டேன். இனிமேலாவது நான் நல்லா இருப்பேனா, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட் ஆகப்பட்டது இந்த சிம்ம ராசிக்கு அந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள் கண்டிப்பாக நல்ல வழியைத்தான் கண்டிப்பாக காட்டும். இதே சிம்ம ராசியில ஒருத்தர் தோத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், கோடை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் நினைச்சேன், அப்பவும் நினைச்சேன் இவன் தோத்துருவான்னு சொல்லி, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு கை கொட்டி சிரிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுடைய தோல்வியை கண்டிப்பாக வந்து பார்க்க போனா எல்லாருமே நகைத்து அவங்கள கேலி கிண்டலும் செய்வாங்க. இதே சமயத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணினேன், என்னுடைய சப்போர்ட்டாலதான் இன்னைக்கு இவர் ஜெயிச்சாரு அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க.
அப்ப சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது என்னைக்குமே எதற்குமே சலித்தவர்கள் அல்ல. தோல்வி கண்டும் பயந்ததில்லை. வெற்றி வரும்போதும் அவங்க பார்க்க போனா ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய குணமே எப்பவுமே தான் லீடர், தான் தலைவன், தன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நடக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்படித்தான் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு இழந்தாலும், எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தாலும், இன்னைக்குமே என்னால அந்த பட்ட கஷ்டத்தை எல்லாமே உணர்ந்து பார்த்து அதிலிருந்து என்னால தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை பாராட்டலாம். அதே சமயத்துல உங்களுக்கு அடுத்தது அஷ்டம சனி வரப்போகுது. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு அஷ்டம சனி மார்ச் 29 சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் போறாரு. அப்ப அஷ்டம சனி வருது. அப்ப அஷ்டம சனி வருதே, இனிமேல் இந்த சனி நம்மளை என்னென்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பயமோ, அப்படிங்கிற வருத்தமோ, அப்படிங்கிற வேதனையோ கண்டிப்பாக பட வேண்டாம். ஏன்னா அந்த சனி பகவான் போறது குருவுடைய வீட்டுக்கு. அந்த குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள். கண்டிப்பாக அந்த சனி அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். இதை பத்திய ஒரு வீடியோவை நான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் கண்டிப்பா போடுறேன், தெளிவா போடுறேன், பாருங்க. எதற்கும் பயப்படாதீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை பார்க்க போறீங்க, ஒரு நல்ல காலத்தை பார்க்க போறீங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்க போறீங்க, நல்ல சந்தோஷமா வாழ போறீங்க. அந்த சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம தான் உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே படிப்படியாக இழந்துட்டு நீங்க இருக்கிறீங்க. என்ன போய் சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னா எப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம். கண்டிப்பாக நான் சொல்றது நடக்கும், இது உறுதி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பா நீங்க வாங்கி மகிழ போறீங்க. அதாவது சிம்மராசியில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு தேவையான துணிமணிகள் எடுப்பீங்க. நீங்க இன்ப சுற்றுலா போவீங்க. கண்டிப்பா இதன் மூலியமாக உங்களுடைய மனசும் சந்தோஷப்படும், உங்களுடைய குடும்பமும் சந்தோஷப்படும். நீங்க உங்களுடைய மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, குறையில்லாம வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.